ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து உங்க வில்லேஜ். உங்க வில்லேஜோட லேண்டுக்குள்ள கோல்டு இருக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ வில்லேஜ் மக்களுக்கு தெரிய வருது. ஸோ அந்த கோல்டு என்ன பண்ண போறாங்க? மைன் பண்றாங்க. இந்த கோல்டை வெளியே எடுக்கிறாங்க. ஸோ இந்த கோல்டு வந்து யாருக்கு சொந்தம்? இந்த வில்லேஜுக்கு தானே. பட் ரியாலிட்டியில் அப்படி கிடையாது. உங்க ஊர்ல வந்து ஒரு முக்கியமான மினரல்ஸ் இருக்கலாம். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? அந்த மினரல்ஸை மைன் பண்ணிக்கிட்டு எடுத்துக்கிட்டு போயிடும். அதை இந்தியாவோட டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ யூஸ் பண்ணும். பட் ஃபர்ஸ்ட் அந்த டெவலப்மெண்ட் யாருக்கு வரணும்? அதுல இருந்து டெவலப்மெண்ட் வரணும்னா ஃபர்ஸ்ட் வில்லேஜ் தானே. பட் ரொம்ப காலமா இந்த விஷயங்கள் வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போ உங்க பிளேஸ்ல இருக்கிற ஒரு நேச்சுரல் ரிசோர்ஸை எத்திக்கலா எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்றது நம்ம கவர்மெண்ட்டுக்கு தெரியல. கரெக்டா? ஸோ உங்க ஊர்ல மினரல் இருந்துச்சுன்னா அது கவர்மெண்ட்டுக்கு தெரிய வரும். கவர்மெண்ட் என்ன பண்ணும்? ஒரு ஆளை போட்டு அந்த ப்ராஜெக்ட் ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அந்த ஊர்ல போயிட்டு மைன் பண்ணி எடுத்து சொல்லிடும். அதை இந்தியாவுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த வில்லேஜ் மக்களை இந்த கம்யூனிட்டியை விட்டுருவாங்க. ஸோ இதை சரி பண்றதுக்கு 2015 கவர்மெண்ட் ஒரு ஆக்ட் கொண்டு வந்துச்சு. மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் டெவலப்மெண்ட் ஆக்ட். இதுக்கப்புறம் ஒரு ஏரியாவில் கோல் இருக்குன்னா அதை மைன் பண்ண போறீங்கன்னா அந்த கோல் பிளாக் அலோகேட் பண்ணணும்னா ஏலம் விடணும். ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஸோ ஏலம் விட்டு அந்த ஃபேர் மெத்தட்ல யாருக்கு கிடைக்குதோ அவங்க என்ன பண்ணலாம்? மைன் பண்ணலாம். செகண்ட் முக்கியமான பாயிண்ட். இந்த கோலை மைன் பண்ணி அதை விற்கிறது வழியாக ஒரு லாபம் வரும்ல, அந்த லாபத்தில் அந்த ஏர்னிங்ஸ்ல சர்டன் பார்ட்டை வந்து அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்கு அலோகேட் பண்ணிடணும். ஸோ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன். ஸோ சிம்பிளா டிஎம்எஃப் சொல்லுவாங்க. இந்த டிஎம்எஃப் தான் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்டாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட்ல நீங்க மைன் பண்றீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்குன்னு ஒரு மினரல் ஃபவுண்டேஷன் ஆரம்பிச்சிடும். அதில் வர காஸ்ட்ல சர்டன் என்ன பண்ணிடணும்? அந்த ஃபவுண்டேஷன்ல கொடுத்துரும். அந்த ஃபவுண்டேஷன்ல வர அமௌண்ட் என்ன பண்ணுவாங்க? இந்த டிஎம்எஃப் அந்த ஊரோட டெவலப்மெண்ட்டுக்கு, ஸ்கூலுக்கு, ஹாஸ்பிட்டலுக்கு அது கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. 2015 ஆரம்பிச்ச டிஎம்எஃப் இப்போ டோட்டலா ஒரு டிஸ்ட்ரிக்ட்லயும் அந்த ஃபவுண்டேஷன் இருக்குமா? இப்போ டோட்டலா இந்த ஃபவுண்டேஷன் கிட்ட மட்டும் எவ்வளவு வேல்யூ இருக்கு? 1 லட்சம் கோடி இருக்கு. அப்போ இவ்வளவு அமௌண்ட் ஆஃப் வேல்யூ வந்து அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கான சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேஸ்ல ஒரு மினரல் இருந்துச்சுன்னா அது எப்படி ஏலம் விடுறதுன்னு தெரியாம யாரோ ஒருத்தவங்க கொடுத்து லாஸ்ட்ல வித்துருந்தாங்க. இப்போ ப்ராஃபிட் வர வச்சு அந்த ப்ராஃபிட்டை மக்களோட டெவலப்மெண்ட்டுக்கு மாத்தி அதில் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அந்த ஊர் டெவலப்மெண்ட்டுக்கு இம்ப்ளிமெண்ட் ஆயிட்டு இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் டே செப்டம்பர் 16. அதனால இன்னைக்கு சென்டர் பேஜ் ஆர்டிக்கல்ல இந்த கீழே போட்டுக்கல a human touch to India's mineral ecosystem. மினரல்ல மைன் பண்றது வழியாக வர்ற லாபத்தை அங்க இருக்க ஹியூமன் பீயிங்க்கு, அங்க இருக்க கம்யூனிட்டிக்கு டெவலப்மெண்ட்டுக்கு உருவாக்குற ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட் சிஸ்டம் இந்த கவர்மெண்ட் உருவாக்கி இருக்குன்னு சொல்லி ஜி கிஷன் ரெட்டி, யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோல் அண்ட் மைன்ஸ், அவரோட ஆர்டிகல் இது. இது எல்லாமே எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு? மைன்ஸ் அண்ட் மினரல்ஸ் ஆக்டா. இந்த ஆக்டை 2015 அமெண்ட்மெண்ட் பண்றாங்களா? அந்த அமெண்ட்மெண்ட்ல என்ன பாயிண்ட் சொல்றாங்க? டிஎம்எஃப்னு ஒரு ட்ரஸ்ட் உருவாக்கணும். ப்ராஃபிட் கிடையாது, நான் ப்ராஃபிட். மக்களுக்கு சேவை செய்யறதுக்கு. எந்த மக்களுக்கு? மைனிங்ல அஃபெக்ட் ஆன ரீஜன் இருந்த மக்களுக்கு. எந்த பகுதியில் அஃபெக்ட் ஆயிருக்கு, எந்த டிஸ்ட்ரிக்ட் இந்த டிஎம்எஃப் பார்த்துக்கணும் அப்படின்றதுலாம் யார் முடிவு பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஃபுல் பவர். ஸோ டிஎம்எஃப் இருக்குல்ல, டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஓட பவர்ஸ் என்ன ஒர்க் பண்ணலாம், எந்த ஏரியா அஃபெக்டட் ஏரியா, அது எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணுவா? ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் உண்டு. மீனிங் புரிஞ்சா? அந்த டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷனோட கம்போசிஷன், அதில் யார் இருக்கணும், அவங்க என்ன ஃபங்க்ஷன் பண்ணணும், எல்லாத்தையும் யார் முடிவு பண்ணலாம்? ஸ்டேட்டே முடிவு பண்ணலாம். ஸோ ஒரு ரீஜன்ல இருந்து மேஜர், மைனர் எந்த மினரல் எடுத்தாலும் சரி, அந்த மினரல் யார் எடுக்கிறாங்களோ அந்த ஹோல்டர் என்ன பண்ணும்? சர்டன் அமௌண்ட் ஆஃப் காசை ஃபண்டா கொடுத்துடணுமா? அந்த ஃபண்ட் வந்து எந்த லெவல் கரெக்ட் ஆகுது? ஸ்டேட் கலெக்ட் பண்ணுதா கேட்டா கிடையாது, டிஸ்ட்ரிக்ட் கரெக்டா. ஸோ டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல கலெக்டர் என்ன பண்ணுவார்? அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணுவார். ஸோ டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் முடிவு பண்ணுவார். ஒரு ஃபண்ட் கலெக்ட் ஆயிடுச்சு, ஓகே, இந்த ஃபண்டை இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு எப்படி செலவு பண்ணலாம் அப்படின்ற ஐடியா ரெடி பண்றது, எக்ஸிக்யூட் பண்றது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அண்ட் முக்கியமான பாயிண்ட், அந்த ஃபண்ட் உண்மையாவே மக்களுக்கு செலவு பண்ணப்படுதா அப்படின்னு செக் பண்றதுக்கு ரியல் டைம்ல ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் எந்த டிஸ்ட்ரிக்ட்லாம் மைனிங்ல அஃபெக்ட் ஆன டிஸ்ட்ரிக்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கடலூர் இருக்குல்ல, கடலூர் ஃபுல் டிஸ்ட்ரிக்ட்டும் மைனிங்ல அஃபெக்ட் ஆன ஏரியா அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாங்க. டிக்ளேர் பண்ணிட்டாங்கன்னா அந்த ஊர்ல ஸ்பெண்ட் பண்ற எல்லா ஃபண்டும் நேஷனல் டிஸ்ட்ரிக்ட் டிஎம்எஃப் போர்ட்டல்ல டிரான்ஸ்பரன்சி அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இதில் பார்த்துட்டே இருக்கலாம். ஸோ டிஎம்எஃப் கிரியேட் பண்ண இந்த ஆக்ட் கூடவே கவர்மெண்ட் ஒரு ஸ்கீமும் போட்டுச்சு, PMKKKY. பிஎம் உங்களுக்கு தெரியும், பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. பிரதான் மந்திரி கனிஜ் க்ஷேத்ரா கல்யாண் யோஜனா. இந்த யோஜனா என்ன சொல்லுது? டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அவங்க கிட்ட ஒரு ஃபண்ட் வந்திருக்கு. அந்த ஃபண்டை எப்படிலாம் செலவு பண்ணலாம், என்னென்ன ப்ராஜெக்ட்டுக்கு அந்த ஊர் மக்களை டெவலப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஃபண்ட்ல அட்லீஸ்ட் 60% காசு வந்து ட்ரிங்கிங் வாட்டர் சப்ளைக்கு, ஹெல்த் கேருக்கு, எஜுகேஷனுக்கு, ரொம்ப முக்கியமானது என்விரான்மெண்டல் பிரிசர்வேஷன். ஏன்னா ஒரு இடத்த மைன் பண்றீங்கன்னா முதல்ல என்ன வரும்? ட்ரிங்கிங் வாட்டர் அடிப்படும். கரெக்டா? அங்க இருக்க மக்களுக்கு ஹெல்த்ல பிரச்சனை வரும், ஏன்னா பொல்யூஷன் ஆகுதுல. மூணாவது என்விரான்மெண்ட் ப்ராப்ளம் வரும். ஒரு இடத்த மைன் பண்ணா என்ன ப்ராப்ளம் வருமோ அந்த ப்ராப்ளம் சரி பண்றதுக்கான விஷயத்துக்கு 60% ஃபண்டை அலோகேட் பண்ணும். இதெல்லாம் வந்து அந்த யோஜனா சொன்ன பாயிண்ட். ஸோ இந்த ஸ்கீம்லாம் எப்போ ஆரம்பிச்சாங்க? செப்டம்பர் 16, 2015 செப்டம்பர் 16. ஸோ இன்னைக்கு வந்துருச்சுன்னா 9 வருஷம் முடிஞ்சு போச்சு, 10வது வருஷம் ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் ஒரு 10வது வருஷத்துக்கு ஸ்டெப் எடுத்து வைக்குது. இந்த ஃபவுண்டேஷன் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டையும் வேற லெவலில் மாத்திட்டு இருக்கு. இன்னொரு முக்கியமான பாயிண்ட், அவங்க வந்து அந்த ஹெல்த்தை பார்த்துக்கிறது, என்விரான்மெண்ட் பார்த்துக்கிறதுலாம் ஓகே. ஆல்சோ அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு இன்னோவேட்டிவ் ஐடியாஸையும் யோசிக்க முடியும். அது அந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கலெக்டர் பொறுத்து. ஃபார் எக்ஸாம்பிள் ஒடிஷாவில் ஒரு அஃபெக்டட் ரீஜன்ல அங்க இருக்க கலெக்டர் இருக்காங்க, செல்ஃப் ஹெல்ப் குரூப் வச்சிருக்காங்க. அந்த ஃபண்ட்ல இருக்கிற காசை பேஸ் பண்ணி பெண்களை ஒன்று சேர்த்து செல்ஃப் ஹெல்ப் குரூப் ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு ஆண்டர்பிரினர் ஸ்கில்லை உருவாக்கி அது வழியாக ஒரு பிசினஸ் அவங்க
அவங்களுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காங்க. மீனிங் புரிஞ்சா? உமன் ஆர் நவ் நாட் சிம்பிளி ஆர்டிசன்ஸ். ஸ்கில் மட்டும் கற்றுக்கல அண்ட் ஆல்சோ ஆண்டர்பிரனராக இருக்காங்க, பிஸ்னஸாக இருக்காங்க. ஸோ செல்ஃப் டெவலப்மெண்ட் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள், மத்திய பிரதேஷில் ஒரு அஃபெக்டட் ரீஜனில் யங்ஸ்டர்ஸ் வந்து ட்ரோன் டெக்னாலஜி கற்றுக்குறாங்க. அந்த ஃபண்டு காசு அலோகேட் பண்ணி ட்ரோன் டெக்னாலஜி கற்றுக்குறாங்க. ஸோ மைனிங்ன்றது ஒரு எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அந்த எக்கனாமிக் டெவலப்மெண்ட் வந்து அந்த ஏரியாவில் இருக்கிற மக்களுக்கும் டெவலப் பண்ணுது. ஸோ DMF இஸ் கிரியேட்டிங் இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட் இன் தி மைனிங் அஃபெக்டட் ஏரியா. ஸோ இதோட இது ஓகே. பட் இது கூடவே இன்னும் தெரிஞ்சுக்கலாம், மைனிங் மினரல்ஸ் வந்ததுனால இது தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான், இந்த உலகத்தில் இன் டுடேஸ் வேர்ல்டு நீங்கள் எதை உருவாக்கணும்னா சரி, ஒரு கண்ட்ரி வந்து ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் சரி, இல்லை வந்து ஒரு வெஹிக்கிள்ஸ் எல்லாம் சரி, எல்லா மிஷின்ஸ்க்கும் எல்லா டூல்ஸுக்கும் கீ இன்புட் எதுனா மினரல்ஸ் தான். பட் இந்தியாவில் மினரல்ஸ் வந்து அவ்வளோ அதிகமாக கிடையாது, இருக்கிறது ரொம்ப கம்மி தான். பட் நமக்கு மினரல்ஸ் அதிகமாக தேவைப்படுது. ஸோ கவர்மெண்ட் வந்து நேஷனல் லெவலில் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் ஒன்று ஸ்டார்ட் பண்ணாங்க. இதெல்லாம் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மினரல். ஸ்மார்ட் ஃபோன்ல இருந்து எல்லா எலக்ட்ரானிக்கல் டூல்ஸுக்கும் எந்த மினரல்ஸ் தேவையோ எல்லா கிரிட்டிக்கல் மினரல்ஸையும் இந்தியா வாங்கி அதில் டெவலப் ஆகிறதுக்கு ஒரு மிஷன், நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷன் 2024-25 பட்ஜெட்டில் பேசியிருக்காங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ஊரில் மினரல்ஸ் கம்மி தான், பட் எப்படி ஆனாலும் சரி இந்தியாவுக்கு கண்டினியூஸாக மினரல் சப்ளை ஆகிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் உருவாக்கணும். ஸோ அதுக்கு இந்த மிஷன்ல இருந்து ஒரு 3 முக்கியமான கோல். முடிஞ்ச அளவுக்கு டொமஸ்டிக் ப்ரொடக்ஷனை அதிகமாக்குங்க. இந்தியாக்குள்ள எங்கெங்கெல்லாம் மினரல்ஸ் கிடைக்குமோ அதை மைன் பண்ணுறதுக்கான வேலைகளை ஆரம்பிக்கணும். மைனிங் யார் பண்ணுவா? இது வரைக்கும் கவர்மெண்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. பட் இந்தியா முழுக்க எல்லா இடத்துலையும் மைனிங் பண்ணுற வேலையை கவர்மெண்ட் பண்ண முடியாது. ஸோ பிரைவேட் செக்டர் மைனிங் பண்ணலாம். இந்த பாயிண்ட். ரெண்டாவது, ஓல்டு எலக்ட்ரானிக் குட்ஸ்லையுமே என்ன இருக்கும்? கண்டிப்பா அதுக்குள்ள மினரல்ஸ் இருக்கும். ஓகே, ஸோ எந்த ஓல்டு எலக்ட்ரானிக் குட்ஸையும் தூக்கி போடாம அதை ரீசைக்கிள் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா நம்ம கிட்ட சோர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ரெண்டாவது. மூணாவது, இந்தியாவை தாண்டி நம்மளால எந்தெந்த ஊருக்குலாம் போக முடியுமோ, எந்தெந்த கண்ட்ரிலாம் போக முடியுமோ, அந்த கண்ட்ரியோட ஃப்ரெண்ட் ஆகி எப்படியாவது அந்த கண்ட்ரியில் இருக்கிற மினரல்ஸை நம்ம ஊருக்கு கண்ட்ரியில் சப்ளை பண்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணணும். ஸோ ஓவர்சீஸ், நம்ம ஊரை தாண்டி மினரல்ஸை அக்வயர் பண்ணணும். ஓவர்சீஸ் அக்விசிஷன். இந்த 3 கோலையும் இந்தியா அச்சீவ் பண்ணதான் இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்ல ஸ்ட்ராங் ஆகலாம். ஸோ இந்த 3வது பாயிண்ட்டுக்கு என்ன பண்ணலாம்? மற்ற கண்ட்ரிக்கு போறதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ இந்தியாவில் இதெல்லாம் பப்ளிக் செக்டரா இருக்கோ, அதாவது பப்ளிக் செக்டர் கம்பெனிஸா இருக்கோ, எல்லா கம்பெனிஸ் ஒன்னா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. உங்களோட எல்லா ஷேரையும் போட்டு ஒரு கம்பெனி ஆரம்பிங்க. கானேஜ் விடேஷ் இந்தியா லிமிடெட். ஸோ இந்தியாவோட பப்ளிக் செக்டர் கம்பெனிஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து உருவாக்குன இன்னொரு கம்பெனி, கவர்மெண்டோட கம்பெனி. நீங்க தான் என்ன பண்ணணும்னா த்ரூ அவுட் தி குளோப் போயிட்டு எந்தெந்த கண்ட்ரில எந்த மினரல்ஸ் இருக்குன்னு கண்டுபிடிச்சு அங்க இருந்து கவர்மெண்ட் ஃப்ரெண்ட் ஆக்கி அதை வாங்கிட்டு வரணும். அதோட ஃபர்ஸ்ட் சக்சஸ் வந்து நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண ஜனவரி 2024 அர்ஜென்டினா கண்ட்ரி கூட சைன் பண்ணியாச்சு. அந்த ஊர்ல இருந்து லித்தியம் நாமளே மைன் பண்ணி இந்தியாவுக்கு எடுத்துட்டு போறோம். பட் லித்தியம் என்னது? மினரல் தரேன், ஒரு இன்புட் தரேன். அந்த மினரலை யூஸ் பண்ணி ஒரு வேல்யூபிள் குட்ஸா மாத்துறதுக்கான ஒரு ஸ்கில் இருக்குல்ல. ஃபார் எக்ஸாம்பிள், லித்தியம் என்ன பண்ணலாம்? பேட்டரி உருவாக்கலாமா? ஸோ அர்ஜென்டினா கிட்ட இருந்து லித்தியம் வாங்கியாச்சு. ஓகேவா? அதை இந்தியாவுக்கு எடுத்து வர வச்சுக்கலாம். பட் இந்தியாவில் இந்த லித்தியம் பேட்டரியை மாத்துறதுக்கான ஒர்க் ஃபோர்ஸ், ஸ்கில்டு ஃபோர்ஸ் இல்லை. அப்போ இந்தியாவுக்கு வேறு இன்புட் எடுத்துட்டு வரது வேஸ்ட். இப்போ எந்த கண்ட்ரியில் மைன் பண்றீங்களோ அந்த கண்ட்ரிலேயே இண்டஸ்ட்ரி போட்டு அந்த இண்டஸ்ட்ரியில அந்த ஊர் மக்கள் இருப்பாங்களே, அந்த ஸ்கில்டு ஃபோர்ஸை அந்த பேட்டரியை மேனுஃபேக்சர் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு யாரை யூஸ் பண்ணலாம்? ஆப்பிரிக்கா யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஆப்பிரிக்காவோட மெயின் எய்ம் என்ன? நான் பார்த்தோம் இருக்கா, என் கண்ட்ரியில் இன்புட் இருக்கு, ஓகே, பட் எங்க கண்ட்ரிக்கு இண்டஸ்ட்ரியும் தேவை. ஸோ ஆப்பிரிக்கா கான்டினென்ட்ல யாரெல்லாம் வந்து ரா மெட்டீரியலுக்கு வரீங்களோ இங்கே என்ன பண்ணுங்க? இண்டஸ்ட்ரி ஆரம்பிங்க. அந்த ரா மெட்டீரியல்ஸை ப்ராசஸ் பண்ணி இங்கே என்ன பண்ணுங்க? அடுத்த அவுட்புட் உருவாக்கணும்னு யார் கேட்குறா? ஆப்பிரிக்கா கேட்குறாங்க. ஸோ இந்த சான்ஸை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ மினரல்ஸ் பற்றி படிக்கும்போது எப்படி வந்து டிஸ்ட்ரிக்ட் மினரல் ஃபவுண்டேஷன் அது முக்கியமோ, அது சேம் டைம் இப்போ இருக்கிற நேஷனல் கிரிட்டிக்கல் மினரல் மிஷனும் முக்கியம். அதையும் ஃபாலோ பண்ணுங்க.